இப்போ தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கான பேச்சுகள் நடந்ததுன்னு சொன்னாங்க. இதுல இவங்க சொல்றது முக்கியமான சொல்றதுன்னா காங்கிரஸிலேயே இருக்கக்கூடியவர்கள், திமுக விட்டுருங்க, காங்கிரஸே இருக்கக்கூடியவர்கள் தாவேகாவோட போவது ஒரு தற்கொலைக்கு சமானம். ஏன்னா எந்த ஒரு அமைப்பு ரீதியும் கிடையாது, அவங்க தேர்தலே களமே சந்திக்கல. அப்ப நமக்கு அதிமுக இல்ல திமுக இல்ல அதிமுக இதுதான் நமக்கு ஒரு சேஃபர் சைடு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்க. களமே சந்திக்கல. இது அரசியல்வாதி பேசுற பேச்சு இல்ல. இல்ல அரசியல்வாதி தான் சொல்றாங்க, நான் சொல்லல. அரசியல்வாதி ரெக்ரூட்டை நீங்க அரசியல்வாதி நினைச்சுக்கிறீங்க. இல்ல நான் நினைக்கல, அரசியல்வாதி நான் சொல்றேன். நீ நினைக்கிற அரசியல்வாதி நினைக்கிற ரெக்ரூட்டை நீங்க அரசியல்வாதி நினைச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். அரசியல்னா என்ன பாலப்பாடம் புரிஞ்சுங்க. அப்பனுக்கு புத்தி சொன்ன சுப்பையா உங்க பக்கத்துல திருப்பரங்குன்றம் இருக்கா? ஆமா. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அனுபவம் பையனுக்கு இருந்தது சொல்லுவீங்க. சொல்லுகிறவன் அவனுக்கு அனுபவம் இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, அவன் சொல்வதும் செய்வதும் சரியா தப்பா அதை பாருங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்துல பிறந்துட்டு இப்படி கேட்குறீங்களே கேள்வி. திருப்பரங்குன்றம் பிரச்சனைகளை கூட இப்ப இதுல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அவருக்கு ஆதரவு வந்திருக்குற அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது ஒரு நியாயம் இல்ல. அதையும் கேட்கணும். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அதை தாங்க, உங்ககிட்ட இருந்து தான் தெளிவான பதில்கள் எதிர்பார்க்கணும். அதை தாங்க. இப்போதாங்க கரெக்டா சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு சண்டை வருதுன்னு வச்சுங்க. உங்க பலத்தாலே என்ன ஜெயிக்கலாம், என்னுடைய பலவீனத்தாலே நீங்க ஜெயிக்கலாம்ல. கண்டிப்பா. சரியா தப்பாங்க? சரிதான், அதுதான் கண்டிப்பா. அதை தாங்க நான் சொல்றேன். இப்போ புதிதாக வந்திருக்கிற விஜய்க்கு அவருக்கு ஒரு பெரிய இயற்கையான சூழல் என்னன்னா, ஏத்து நிற்கிற திமுக அதிமுக ரெண்டு பேரும் பலவீனமா ஆயிட்டாங்க. அவங்க பலவீனமே அதாவது கோலியாத் கதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடிக்கிறதுக்கு துப்பாக்கி வேணா ஏக்க சொன்னோம்னா காட்டா பெல்ட்டே போதும். அந்த இடத்துக்கு வந்துருச்சு. உங்களை பார்த்து கேட்குறேன் சார், ஒரு சாதாரண விஷயம் தான் கேட்குறேன். நாட்டில் இருக்க மைனாரிட்டியை பிடிக்கணும் ரெண்டு பேரும் திமுக அதிமுக மாறி மாறி பேசுறாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்மபுரியில் ஒரு வேளாண் பல்கலைக்கழக மாணவர்கள் பஸ்ஸில் வந்தாங்க. அதை உயர கொளுத்தி விட்டாங்க, வீடியோவே வந்துச்சு. அப்புறம் கேஸ் நடந்துச்சு, அவங்களாம் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலுக்கு போனவங்கள ஆதாரபூர்வமாக அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஒன்றிய செயலாளர் உட்பட அதிமுக ஆட்சி வந்த உடனே அவங்க ரிலீஸ் பண்ணாங்களா? ரிலீஸ் பண்ணாங்க. உங்க ஊர்ல என்ன நேர்மையான ஊர்ல மதுரை தினகரன் ஆபீஸ் கொளுத்தி விட்டாங்களா? அது உள்ளதான் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னும் உள்ள இருக்காங்க. ஏன் சார் நல்லா தெரிஞ்சு சொல்லுங்க சார். எனக்கு தெரியும் சார், இன்னும் உள்ளதான் இருக்காங்க. அட்டாக் பண்ணி உள்ளதான் இருக்காரு. அது வேற ஏதாவது கேஸ் இருக்கும். இல்ல இந்த கேஸ்லயும் இருக்கு உள்ள சார். நான் திரும்பி சொல்றேன், அது ரெண்டாவது அக்யூஸ் தெரிஞ்சவர். நான் சொன்ன நீங்க முதல் அக்யூஸ் போல இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னு கேட்காம பேசிட்டு இருக்கீங்க. அது வந்த உடனே அப்ப முதலமைச்சர் சொன்ன சார், கண்கள் படித்தது இதயம் இனித்தது, மூணு பேர் செத்ததுக்கா? அதை கேட்கலாமா? அப்புறம் சேரும்போது அது இப்பதான் சிலருக்கு கரெக்டாகவும் சொல்றீங்க, அப்புறம் தப்பாவும் கேள்வி கேட்குறீங்க. மூணு பேரை உயிரோட கொலை பண்ணவங்க வந்தாக்க கண்கள் பனித்தது இதயம் இனித்தது சொன்னாங்களா?